அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஆன்மீகத்தின் மீது அதீத பற்றும் இறை நம்பிக்கையும் கொண்ட ராசிபலன் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். காலம் நமக்காக காத்திருப்பதில்லை, ஆனால் காலத்தை ஆளும் கிரகங்கள் நமக்கான பலன்களை தகுந்த நேரத்தில் வழங்க தவறுவதில்லை. இந்த தொகுப்பு கும்பராசி அன்பர்களின் வாழ்வில் நிகழப்போகும் ஒரு மாபெரும் மாற்றத்தை பற்றியது. வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் மேலான ஆதரவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பதிவுக்குள் செல்லும் முன் வினைகளை தீர்க்கும் வேலவனை மனதார நினைப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. உங்களை காக்கும் அந்த செந்தில் ஆண்டவன் துணை இருக்கும்போது இனி உங்கள் வாழ்வில் நல்லவை மட்டுமே நிகழும், நல்லதே மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இப்பயணத்தை தொடங்குவோம். கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியாகும். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படும் இந்த ராசியின் அதிபதி மந்தன் எனப்படும் சனி பகவான். உங்கள் ராசியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு லட்சாதிபதி. உறுதியான முடிவுகள். மற்றவர்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் 1000 முறை யோசிப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் இடையில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதை நிறைவேற்றாமல் உறங்க மாட்டீர்கள். மறைமுக ஆற்றல். உங்கள் மனதிற்குள் என்ன ஓடுகிறது என்பதை யாராலும் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது. ஆழ்ந்த கடல் போன்ற அமைதியும் அதற்குள் இருக்கும் அலை போன்ற வேகமும் உங்களுக்கு உண்டு. உணர்வுகளின் தீவிரம். காதல், கோபம், நட்பு என எதை வெளிப்படுத்தினாலும் அதில் ஒரு தீவிரம் இருக்கும். குறிப்பாக நட்பிற்காக தன் உயிரை கூட துச்சமாக மதிக்கும் குணம் கொண்டவர்கள் நீகம். தோல்வியை கண்டு அஞ்சாதவர்கள். மற்றவர்கள் இது உன்னால் முடியாது என்று கைவிட்ட காரியங்களை மிகச்சரியாக திட்டமிட்டு வெற்றிக்கனியை பறிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி ஓடுவது எனக்கு தெரிகிறது. என்னம்மா, நீங்கள் இவ்வளவு புகழ்கிறீங்களே, ஆனால் எங்கள் வாழ்க்கை இப்போது ரணகலமாக இருக்கே, ஆரோக்கியம் பாதிச்சது, மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒரு போராட்டமாகவே இருக்குது என்று நீங்கள் குமுறுவது புரிகிறது. உண்மைதான். 7.5 சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் கடந்த சில காலங்களாகவே சொன்ன சொல்லான துயரங்களே சந்திருக்கலாம். ஆனால் இதோ ஒரு நற்செய்தி. உங்கள் துன்பங்கள் இனி காணல் நீராக மறையப் போகின்றன. சனி பெயர்ச்சியும் கிரகங்களின் சஞ்சாரமும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகரும்போது அது உங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போது சனி பகவான் வாக்கு சனியாக 2ஆம் இடம் சஞ்சரிக்க உள்ளார். வாக்கு பலிதம், நடவாக்கம் தேவை. வாக்குஸ்தானத்தில் சனி அமர்வது என்பது மிகவும் கவனமான கையாளப்பட வேண்டிய ஒன்று. பரிந்துரை: நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும். எனவே கோபத்தில் கூட யாரையும் சபிக்காதீர்கள். ரகசியம்: உங்கள் நாவிற்கு இப்போது ஒரு நெற்றிக்கண் ஆற்றல் கிடைக்கும். மற்றவர்களை வாழ்த்துங்கள். நீ நன்றாக இருப்பாய், உன் தொழில் சிறக்கும் என்று சொல்லுங்கள். அந்த ஆசி உங்களுக்கே நன்மையாக திரும்பும். உறவுகளின் மாற்றம். உங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இதுவரை உங்களை ஏராளமானதாக பார்த்தவர்களின் கண்கள் வியக்கும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி வளரப்போகிறது. வாழ்வில் மலரப்போகும் மாற்றங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அடையப்போகும் பலன்கள். திருமணத் தடை நீங்குதல். ராகு, கேது மற்றும் குருவின் சுப பார்வையாளர்களால் தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையப்போகிறது. புத்திர பாக்கியம். நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு சாந்தான பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து. சட்ட சிக்கல்கள், பங்காளிகள் சண்டை என இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துகள் உங்கள் வசமாகும். உத்தியோக உயர்வு. உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இதுவரை கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இனி இருக்காது.
தகுதிக்குரிய பதவி உயர்வும் கௌரவமான சம்பள உயர்வும் உங்களை தேடி வரும். மன அழுத்தமும் தீர்வுகளும் ஒரு குருவின் ஆலோசனை. வாழ்க்கையில் பலரும் தொழில் மற்றும் குடும்ப வருமானத்தில் தோல்வியை தழுவுவதற்கு காரணம் அவர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாததுதான். ஈசனின் நீதி. சனி பகவான் என்பவர் நீதிபதி. அவர் யாரையும் சும்மா தண்டிப்பதில்லை. நாம் செய்த தவறுகளை திருத்தி நம்மை ஒரு செம்மையாக மனிதனாக மாற்றவே அவர் கஷ்டங்களை கொடுக்கிறார். பாசிட்டிவ் எண்ணங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் இந்த நேரத்தின் புத்திசாலித்தனம். உங்களை சுற்றியிருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். அவர்களிடம் உங்கள் பலவீனத்தை காட்டாதீர்கள். நம்பிக்கை துரோகம். மிக நெருக்கமானவர்களே உங்களுக்கு சங்கடத்தை தருவார்கள். எனவே யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டாம் என்பதுதான் காலத்தின் கட்டளை. ஆன்மீக பரிகாரங்கள். விதியை மாற்றும் வழிகள். உங்கள் கஷ்டங்கள் கானல் நீராக கரைய எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செய்யுங்கள். பிள்ளையார் துதி. தினமும் அதிகாலையில் எழுந்து 5 முறை விநாயகப் பெருமானை மனதார வணங்குங்கள். அவர் உங்கள் தடைகள் மற்றும் கவலைகளை அவரிடம் இறக்கி வையுங்கள். வழிபாடு 2. முருகப்பெருமான் தரிசனம். உங்களுக்கு அருகிலுள்ள முருகர் ஆலயத்திற்கு அடிக்கடி செல்லுங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வேலவனை வணங்குவது செவ்வாய் தோஷங்கள் மற்றும் கடன் சுமைகளை குறைக்கும். சமூக தொண்டு மிக முக்கியமானது. பரிகாரம் என்பது வெறும் கோயிலுக்கு செல்வது மட்டுமல்ல. கண் தெரியாத குழந்தைகளுக்கு உதவி. உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவி, அது ஒரு பேனாவோ பென்சிலோ அல்லது ஒருவேளை உணவு, எதுவாக இருந்தாலும் சரி, அதை செய்யுங்கள். பலன். மற்றவர்களின் வாழ்வில் நீங்கள் ஏற்றும் ஒளி உங்கள் விதியை மாற்றும். உங்கள் பாவ வினைகள் குறைந்து வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அவிட்டம் 3, 4ஆம் பாதம். செவ்வாயின் நட்சத்திரம் என்பதால் தைரியம் கூடும். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் தொடர்பான லாபம் உண்டாகும். சதயம். ராகுவின் நட்சத்திரம். திடீர் யோகங்கள் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். குருவின் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். கும்பராசி அன்பர்களே, 11வது ராசியான நீங்கள் லாபங்களை அல்ல பிறந்தவர்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு முதிர்ச்சியை உங்களுக்கு தந்திருக்கும். இனி வரக்கூடிய காலம் அந்த அனுபவங்களை வைத்து நீங்கள் அறுவடை செய்ய போகும் காலமாக மாறப்போகிறது. பழைய கசப்பான நினைவுகளை மறந்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் கையில் பணம் புழங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உழைப்பே உயர்வு, நம்பிக்கையே பலம்.